ஆண்டவரிடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சுகம் வேணுமா? அது அவருடைய கரத்தினாலே ஆகும். உன்னுடைய வறுமை நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகணுமா? அது அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலே ஆகும். குடும்பத்தில் ஒரு விருத்தி பெருக்கம் வேணுமா? அது அவருடைய கரத்தில் இருக்கிறது அந்த ஆசீர்வாதம். நம்முடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லைகள் விருத்தி ஆகணுமா? அதுவும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்தில் பெரிய நன்மை உண்டாகணுமா? அதுவும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். அவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதில் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? அந்த காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறதாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதியவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அதாவது சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஏதாவது ஆபிரகாமை குறை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை, பரிபூரண ஆசீர்வாதம். குடும்பத்தில் ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், சரீரத்தில் நல்ல சுகம், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். இன்றைக்கி உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இழுப்பு. ஆனால் இந்த பையன்தான் அப்படி நடக்கிறான், குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை, குடும்பத்தின் ஆசீர்வாதம் பாதிக்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குது, பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கடன் தான் போகவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்கிறது. ஒரு பூரண ஆசீர்வாதம் அற்ற நிலைமை காணப்படுகிறது. ஆண்டவர் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். அப்படி சகல காரியத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது. நம்ம நிறைய சமயத்தில் உலக ஆசீர்வாதங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரீர சுகம் பெறணும், அது சரீரத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். விடுதலை பெறணும், அது ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் எனக்கு ஒரு சொந்தமாக வேலை வேணும், வருமானம் வேணும், சொந்தமாக ஒரு வீடு வேணும், அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் உலக ஆசீர்வாதம். அதெல்லாம் நமக்கு தேவைதான். நமக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இருக்கணும், ஒரு வீடு நம்ம வசிப்பதற்கு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் அதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் எவ்வளோ நாள் நிலைத்திருக்கும் சொல்ல முடியாது. உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தானே. 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளோதான் நம்முடைய உலக வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களைத்தான் அதிகமாக நம்ம தேடுகிறோம், அதுக்கு தான் அதிக பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிலையானது, ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். அதில் நம்ம அதிக கவனம் செலுத்துவது இல்லை. பெரும்பாலும் நம்ம உலக ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக கவனம் செலுத்து. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு நம்ம என்ன செய்வது,
பிள்ளைகளை மேலே படிக்க வைக்கணும், பணத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த வீடு கட்டி முடிக்கப்படணும், என்ன செய்வது. பெரும்பாலும் இந்த உலக காரியத்திற்காகவே நம்ம கவனம் செலுத்துகிறோம். அதுக்காகத்தான் அதிகம் ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் முக்கியமான ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்திய 6 அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாப்பிடணுமா, உடுத்தணுமா, தங்கறதுக்கு இடம் வேணுமா, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த ஆசீர்வாதம் எல்லாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததை தேடணும், ஆவிக்குரிய காரியத்தை அதிகமாக நாடணும். நீங்கள் அதை தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கூட தானாக வந்து சேரும். அப்போ அதனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், முதலிடம் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு கொடுக்கணும் என்பதாக. அப்போ அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், ஒரு சமயம் ஒரு தூத்துக்குடியில் ஒரு ஃபேக்ட்ரியில் அங்கே உள்ள ஓனர் தெரிஞ்சதுனால வர சொல்லியிருந்தாங்க. போயிட்டு பார்த்துட்டா அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் சரின்னு சொன்னால் அதில் கிறிஸ்தவர் அல்லாதவங்க, இந்துக்களும் நிறையா இருந்தாங்க. ஏன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க. நான் இயேசுவை பற்றியும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், சமாதானம், ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, அவர் கூட இருப்பது, அதையெல்லாம் சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணேன். நிறைய பேர் இயேசு எனக்கு வேணும்னு ஏற்றுக்கொண்டாங்க. கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. அப்போ அந்த ஓனர் வந்து சொன்னாங்க, சிலர் உங்கள்கிட்ட தனியாக ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களான்னாங்க. சரி வரட்டும், ஜெபிக்கிறேன்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு. சிலர் சொன்னாங்க, என் கணவர் சிக்காக இருக்கிறாரு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஆண்டவர் அதை தர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. அவங்களுக்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ணினேன். ஒரு இந்து சகோதரி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இயேசுவை பற்றி நான் இவ்வளோ அழகாக இன்றைக்கி தான் கேட்டேன். இந்த இயேசு வேணும்னு நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்களா, ஜெபம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. என் பாரெல்லாம் மாறி எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே வந்திருக்குது. இப்போ எனக்குள்ள அவர் இருக்கிறத நான் உணர்கிறேன். எனக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். என்னம்மா ஜெபிக்கணும்? இந்த இயேசு எப்போவுமே என் கூட இருக்கணும், அவர் என்னை விட்டு விலகவே கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? ஒரு இந்து சகோதரி கேட்குறாங்க. நிறைய கிறிஸ்தவங்களாம் வந்தாங்க, அதுக்கு ஜெபிங்க, இதுக்கு ஜெபிங்க, அதுக்கு ஜெபிங்கன்னு. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இயேசு தான் வேணும், அந்த இயேசு என் கூடவே இருக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதான் ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதத்தை கொடுக்குற இயேசு வேணுமா? சொல்லுங்க. சும்மானாலும் கூட்டத்தில் சத்தம் போடக்கூடாது. உண்மையாக யோசித்து பாருங்கள். இயேசுவை எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வேணும் போதும்னு சொல்ல முடியுமா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட இருக்கிறத விட பெரிய பிளெஸ்ஸிங் என்ன யோசித்து பாருங்கள். அவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், இதை விட ஒரு பெரிய என்ன ஆசீர்வாதம் வேணும்? உலகத்தையே உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறாரே, ஒரு மகிழ்ச்சி. அப்போ நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு, எபேசிய பட்டணத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் எழுதுகிறார். அற்புதமான இந்த தேவன், உன்னதங்களின் தேவன், ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்,
அதில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குதான். ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே, உங்கள்கிட்ட என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும். அல்லேலூயா. சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். சரி, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன? நிறைய காரியம் இருக்குது. நமக்கு அவசியமான புரிந்து கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியம் நான் சொல்லுகிறேன். முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதல் படி அப்படின்னு சொல்லலாம். எல்கேஜி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எல்கேஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு, இப்போ தான் முதல்ல ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே வந்துட்டு பேபி கிளாஸ் அப்படின்னு. அப்போது ரட்சிப்பின் அனுபவம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிரவேசிப்பதற்கான முதல் படி ரட்சிப்பின் அனுபவம். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்படுகிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் சேர்க்கப்பட்டவங்க யாரா? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்க தான் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரட்சிப்பின் அனுபவம், நாங்கள் ஊழியம் செய்த ஆரம்ப காலத்தில் ஜபக்குழுலாம் நடத்தி எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் ஜபெல்லாம் பண்ணுவோம்ல. சபையில் இருந்த ஒரு தலைவருக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த ஜபத்தில் நிறுத்துங்க அப்படின்னார். நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு. அவர் ஒன்று ரட்சிப்பு பிச்சுப்பு அப்படின்னு கோபமாக பேசுகிறார். அவனுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியல. சபையில் முக்கியமான ஆள் தான், ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி அவங்களுக்கு தெரியலை. அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு வசனம் சொல்லுகிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கர்த்தரே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு மகிமையான அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அனுபவம். இந்த அனுபவத்தை குறித்து நாம் கவலையிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வேதத்தில் ஆண்டு சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளைக்காக கவலைப்படாதுன்னு பேசிக்கொண்டே வருகிறார். அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ரட்சிப்புக்காக கவலைப்படணும். ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க? நரகத்தின் தண்டனைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படாவிட்டால் அக்கினி கடலுக்குள்ள பங்கடைவீங்களே. அதனால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இல்லை. நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்ல, இயேசு மேல் அன்பாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறக்கிறதா? ரட்சிப்புக்கு பல பெயர்கள். மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல், புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுதல், பல பெயர்கள் சொல்லப்பட்டாலும் ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப அனுபவம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நிறைய பேர் அதுவே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வேறு பதில் சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார்ல, மரணப்படுக்கையில் இருந்து
எனக்கு சுகம் கொடுத்துட்டார். நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பைபிள் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க. தினம் ராத்திரி 8 மணிக்கு குடும்ப ஜெபம் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்கள். என்னை மட்டும் சர்ச்சுக்கு போக அனுமதிச்சாங்க. அப்போ எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம்லாம் கிடையாது. நான் தனியாக பைபிள் வாசி ஜெபிப்பேன், அவ்வளோதான். அப்போ அந்த வீட்டில் குடும்ப ஜெபத்துக்கு நான் போய் கலந்து கொள்கிறேன்னு சொல்லி எங்கள் பெற்றோர் அனுமதிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் போய் குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுவேன். அங்கே தான் நிறைய கிறிஸ்தவ பாடலெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து பாட்டு பாடுவது, வசன வாசித்து ஜெபிப்பது. சர்ச்சுக்கு போனேன், நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பக்தியாக இருந்தேன். ஏன்னா இயேசு என்னை குணமாக்கினார், என் மரண படுக்கையை மாற்றினார். இயேசுவால் தான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் இயேசுவின் மேலே அன்பு, இயேசுவின் மேலே விசுவாசம் எல்லாமே எனக்கு இருந்தது. பக்தி ரொம்ப இருந்தது. 3 வருஷம் பக்தியாக சர்ச்சுக்கெல்லாம் போனேன். நான் 3 வருஷம் கழித்து நான் ஸ்கூல் படிப்பை முடித்து கல்லூரி வாழ்க்கையில் ஃபஸ்ட் இயர் போயிருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் என்று கேட்டார். என் கூட படித்த ஒரு சகோதரர் கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வி கேட்ட உடனே அவரை பார்த்தேன் நான். அப்படின்னா என்னது அப்படின்னு. 3 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் இருக்குது. ரட்சிப்பை பற்றி தெரியாது, யாருமே சொல்லலை. பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, பக்தியாக இருங்கன்னு சொன்னாங்களே தவிர ரட்சிக்கப்படணுன்றது சொல்லலை. ஆனால் இயேசு சொன்னார். நிக்கதோமு என்ற ஒரு போதகன், மத போதகர் வந்தபோது நிக்கதோமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நிக்கதோமு, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மறுபடியும் பிறக்கணும். நீ போதகனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறாமல் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு இயேசு போதித்தார். மனம் திரும்புதலை குறித்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு போதித்தார். அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புதலை குறித்து போதித்தாங்க, ரட்சிப்பை குறித்து சொன்னாங்க. ஆனால் நான் போன சபையில் ரட்சிப்பை பற்றி சொல்லலையே, எனக்கு தெரியாது. அப்போ அவர் கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன் நான். அப்போ எனக்கு தெரியல, ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குன்னே தெரியாது. இயேசுவை பற்றி தெரியும், பக்தியாக இருக்கணும்னு தெரியும், விசுவாசிக்கணுன்றது தெரியும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இது தெரிந்தது. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல. வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது எருசலேம் சபையிலேருந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்கள கை வைத்துங்கன்னா எல்லோரும் கை வைத்திருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ஆமென் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ரட்சிப்பா, நான் பக்தியாக இருக்கிறேன், ஜபத்துக்கெல்லாம் போவேன், 4 மணிக்கு தவறாமல் ஜபத்துக்கெல்லாம் போவேனே, அதெல்லாம் கேள்வி. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. பவுல் இவனை தற்கொலை பண்ணி கொள்ளாதன்னு ஜெயிலரை பார்த்து சொல்கிறான். இந்த ஜெயில் அதிகாரி என்ன சொல்கிறான்? ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் கேட்குறான். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி தான் அவங்க பதில் சொல்ல. ரட்சிப்பை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டேன். உண்மையாக நம்மள ஒரு ஃபேமிலி அமர்ந்திருக்கிறோம், சில காரியம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமாக, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஒரு கூட்டம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், ஆண்டவர் அப்பப்போ என்னோடு பேசுகிறார், உணர்த்துகிறார், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா தெரியல அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. சிலர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார். ரட்சிப்பு இது, அதை பற்றியெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு. குடிகாரனா ரட்சிக்கப்படணும், துன்மார்க்கன் அலைகிறான்ல ரோடுகளில், அவன் தான் ரட்சிக்கப்படணும், நான் தான் பக்தியாக இருக்கேன்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க கரம் வைத்துங்க பார்ப்போம். ஓகே, சிலர் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறீங்க அல்லது தெரியாமல் இருக்கிறீங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டோம், அவங்களுக்கு தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது.
ஆனால் முதல் அனுபவம், ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம். இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியணும். அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது, அவ்வளோதான் ரட்சிப்பு. நான் முன்னால் பாவத்தில் இருந்தேன், இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். முன்னால் பாவத்தின் வழியில் போய்கொண்டேன்னா யூ-டர்ன் எடுத்து இப்போ ஆண்டவருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் என்னை சந்தித்தார், என் பாவத்தை மன்னிச்சிட்டார், என்னோடு இயேசு இருக்கிறார், அவ்வளோதான். அதான் ரட்சிப்பு, வேறு கஷ்டமே கிடையாது. இதை குறித்து வேதத்தில் பார்க்கணும். யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் எப்போ கிடைக்குது? இயேசுவை விசுவாசித்து, அவர்தான் என் பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் என்று அவரை விசுவாசித்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, வெறுமனே விசுவாசித்தால் போதாது, அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது போதாது. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். பிசாசு கூட இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வெறுமனை விசுவாசித்தால் போதாது, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அவர் உள்ளத்தில் வரணுமானா நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் தான் அவர் உள்ளத்தில் வருவார். பாவத்தோடு நீங்கள் வாங்க, எனக்குள்ள பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சை, கோபம் எல்லாம் இருக்கிற உள்ளுக்குள்ளே வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அது அறிக்கையிடு. அந்த பாவத்தை அறிக்கையிடு, விட்டு விட ஒன்று ஒப்புக்கொடு, அப்போ நான் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவேன். இல்லாட்டா வெளியே தான் இருப்பார் ஆண்டவர். அவர் உள்ளுக்குள்ளே வர மாட்டார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணுமானா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டா நம்முடைய இருதயத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுவார். பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இயேசு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போ எனக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இருதயத்தில் சிங்காசனம் அமைத்து அவர் அமர்ந்திருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதான் பெரிய ஸ்லாக்கியம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அப்போ அதை சொன்னேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் சொன்னல, எங்கள் ஊரில் நான் சென்னையில் இருக்கும்போது அந்த கிறிஸ்தவ குடும்பத்தார் ஒரு 6 குடும்பம் ஒன்றா இருந்த ஒரே காம்பவுண்டில். அங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம். அவங்க வீட்டில் தான் குடும்ப ஜபெல்லாம் நடக்கும். நான் இந்துவாக இருக்கும்போது, ரட்சிக்கப்பட முன்னாலே அங்கே தான் இருந்தோம். அவங்க எதுக்கு எடுத்தாலும் நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்கள் காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எங்களை நடத்துவார், அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ நான் இந்துல ரொம்ப பக்தியாக இருந்தேன், ரொம்ப சாமி கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன். நான் வந்து படங்களுக்கு பூ போட்டு அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து சாமி கும்பிடுவேன். அது மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தேன்னா இவங்க தான் கடவுளுடைய பிள்ளையா, அப்போ நாங்கள்லாம் யார் பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் கடவுளுடைய பிள்ளை, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கோபம் வரும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உண்மையான அர்த்தம் விளங்கிட்டு, எல்லாருமே நான் கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவத்தை பெற்றவங்க தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எனக்குள் வந்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. அந்த நிச்சயம் அப்போ தான் வரும், அந்த நிச்சயம் வரும். அதனால் அந்த அனுபவத்தை கட்டாயம் நம்ம பெற்றிருக்கணும். அதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது தெரியுமா? அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இயேசு பவுலோடு பேசும்போது சொல்கிறார், மக்கள் மத்தியில் ரட்சிப்பை நீ சொல்லணும்,
என்ன நடக்கும்? ரட்சிப்பு வசனம் சொல்லி இருளை விட்டு ஒளியின் இடத்தில். நம்ம பாவத்தில் இருக்க வரைக்கும் இருளுக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். பாவத்திலே வாழுகிறோம். மதுபானம், போதை வஸ்துகள், கோபம், எரிச்சல், ஜென்ம சுபாவங்கள், அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மக்களை போலன்னா இருளிலே வாழ்கிறோன்னு அர்த்தம். பாவ இருள், பிசாசாகிய இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி இயேசுவண்டே வரும்போது இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வருகிறோம். இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளை விட்டு ஒளியினிடத்திலே வந்திருக்கிறோம். அதான் ரட்சிப்பு. சாத்தானாகிய இருளை விட்டு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம். அதைத்தான் சொல்லுகிற சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தான் அவனுடைய கைக்குள்ளே நம்மை வைத்திருந்தான். பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். அப்போ பாவம் செய்ய வைத்ததே இந்த பிசாசு. நமக்குள்ளே பாவ எண்ணங்கள், பாவ சுபாவங்கள், பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருந்தவன் பிசாசு. அப்போ பாவத்தில் இருக்க வரைக்கும் அவனுடைய ஆளுகைக்குள்ள அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம். இப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுக்குள்ளே வந்த உடனே சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். அல்லேலூயா. அதனால தான் சாத்தானுக்கு நம்ம மேலே கோபம் வருது. முன்னால் நீங்கள் சாத்தானுடைய கட்சியில் இருந்தீங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவின் கட்சிக்கு வந்துட்டீங்க. 2 கட்சி தான், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. ஆளுங்கட்சி தான் நம்முடைய ஆண்டவருடைய கட்சி. அல்லேலூயா. எதிர்கட்சி தான் சாத்தானுடைய கட்சி. நீங்கள் பாவத்தில் இருக்க வரைக்கும் எதிர்கட்சியில் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தீங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுக்குள்ளே வந்த உடனே ஆளுங்கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க, இயேசுக்குள்ளே. இதை பார்த்த உடனே எதிர்கட்சிக்கு சந்தோஷம் வருமா? அது இந்த பிசாசுக்கு அதனால தான் நம்ம மேலே கோபம் வருது. என்னை விட்டு அங்கே போயிட்ட, நீ என் கூட நரகத்துக்கு வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ வந்து இயேசுவோட மோட்சத்துக்கு போறியா? உன்னை விட மாட்டேன் பாருன்னு அதனால தான் போராடிக்கிட்டே இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதனால தான் போராட்டமே வருது. ஓ, உலக மக்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன ஏதோ 4 மாடிக்கு போகிறேன், ஜெபத்துக்கு போகிறேன், திறப்பின் வாசல் ஜெபம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், அழுகிறேன், நீ ஜெபம் பண்ணுற. உங்கள் வீட்டில் தானே பிரச்சனை, உங்கள் வீட்டில் தானே இந்த போராட்டம்லாம் இருக்குது. நாங்கள் பாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போவோம், அப்போ தான் பக்தி. அது முடிஞ்சோன்னா பைபிளை தூர போட்டுட்டு சினிமாவுக்கு போவோம், ஜாலியாக இருப்போம். நாங்கள் உலக காரியத்திலலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், உலகத்தை அனுபவிக்கிறோம். உனக்கு அனுபவிக்கவும் தெரியல, ஆசீர்வாதமும் இல்லை. நீ ஜெபம் பண்ணி உனக்கு தானே போராட்டம் அப்படின்னு ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. உங்கள் சபையில் கூட சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா அவங்கள பார்த்து? ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களும் சர்ச்சுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்காங்க. உலக மக்களை போல் வாழ்கிறாங்கன்னா அவங்கள நல்லா தானே இருக்காங்க, மாதிரி தெரியும். ஏன் அவங்க நல்லா இருக்காங்கன்னா, பிசாசு யாரை குறி வைப்பான்னா தன்னுடைய கட்சியை விட்டு ஆண்டவுடைய கட்சிக்கு போன ஆள் மேலே தான் குறி வைப்பான். நீங்கள் அவனை விட்டு விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்ததுனால உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்குறான். அவங்கள போய்ட்டு என்ன சொல்லுவான், இவங்க நம்ம ஆள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, பக்தி அவ்வளவுதான். அங்கே போனாலும் சண்டை போடுவாங்க, பெருமையாக இருப்பாங்க, காணிக்கை போட்டு வந்துடுவாங்க. நம்ம கூட நரகத்துக்கு வரப்போகிற ஆள் தானே அப்படின்னு அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டான், டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அதனால தான் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில் அவங்க நல்லா இல்லை, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம உபத்திரவம் பாடுகள் மத்தியில் இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் பிசாசுக்கு நம்மளை பிடிக்கலை. அதனால தான் அவன் நம்மளுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கான், திட்டிக்கிட்டே இருக்கிறான், ஏசிக்கிட்டே இருக்கிறான், போராடி கொண்டே இருக்கிறான். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சாத்தான் எழும்புவான். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு அடையாளம். அதனால் நாம் சாத்தானுடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருவது தான் ரட்சிப்பு என்பது. அப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ ஆசீர்வாதம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டேன், சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து இப்போ தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டேன்,
அப்போ நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தேன், இப்போ மோட்சத்தை நோக்கி பிரயாணப்படுகிறேன். எவ்வளோ பெரிய மாற்றம்! அதுதான் ரட்சிப்பு. அதனால தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, என் வீட்டார் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், மாமியார் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்ற ஆசை நமக்குள்ள இருக்கணும், ஆத்திரம் இருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். என்ன ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் முதல் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டால் இன்னொரு மேன்மையான காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? 1 பேதுரு 2:9-10 பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கும் வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவளாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவளாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? நம்ம ரட்சிக்கப்படும் போது பேதுரு சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், கிங்ஸ்லி priesthood, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இவ்வளோ ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்கள் சந்ததியை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நாங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள். சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க, ஆசாரியர்கள், ராஜாக்கள். ஆமென். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படும் போது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்படுகிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது எவ்வளோ ஆசீர்வாதம் உள்ள இருக்கு பாருங்க. அப்ப நீங்க பெருமையா சொல்லலாம், நான் ராஜ குடும்பத்தை சார்ந்தவன். ஐ பிலாங்ஸ் டு த கிங்ஸ் ஃபேமிலி. நான் ராஜ குடும்பத்தை, பிச்சைக்கார குடும்பம், சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்க, ராஜ குடும்பம்ன்ற. ஆமாம், எங்கள் அப்பா ராஜா தானே, உலகத்தை ஆளுகிற ராஜா தான் எங்கள் அப்பா. அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தை, நான் ராஜகுமாரன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லணும். உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை சொல்லணும். என்ன சொந்த வீடே இல்லை, பெரிய ராஜகுமாரத்தியா அப்படின்னா? யார் சொன்ன வீடு இல்லைன்னு? எனக்கு வீடு இருக்கு. ஒன்னால் அங்கே வீடு வாங்க முடியாது. மெட்ராஸில் வாங்கலாம், கல்கத்தாவில் வாங்கலாம், கோடிக்கணக்காக பணம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். பரலோகத்தில் ஒரு நாள் வீடு வாங்க முடியுமா? எனக்கு பரலோகத்தில் வீடு இருக்குல்ல, எங்கள் அப்பா அங்கே வீடு கட்டி வச்சிருக்காருல்ல. அல்லேலூயா. இதை ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். புரியுதா? நம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரியது. இதனால தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். சொல்லும் போதே பெருமை. எங்கள் அப்பா உலகத்தை உண்டாக்கினவருங்க, எனக்காக பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கிறாருங்க. இது யார் கட்டினது? இந்த கம்பெனி கட்டிச்சு. இவ்வளோ தானே. எனக்கு பரலோகத்தில் ஆண்டவரே கட்டி வச்சிருக்கிறார். அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நான் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நான் ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய குமாரன், ராஜாவுடைய குமாரத்தி என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? எனக்கு கோடான கோடி தூத சேனை எங்களுக்கு இருக்குது. என்னை பாதுகாக்க ஆண்டவர் அனுப்புவார். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே தேவதூதர்களே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தேவதூதருடைய பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மினிஸ்டர் ஆயிட்டா கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கும். துப்பாக்கி வச்சுட்டு பின்னாலே வருவான். அவர் அடுத்த தேர்தலில் தோற்று போயிட்டா எல்லாரும் போயிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட நமக்கு வாழ்நாள் முழுவதும் பரலோகத்தினுடைய பாதுகாப்பு தேவதூதர்கள் இருப்பாங்க. அப்ப ரட்சிப்பு என்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம்.
ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறும்போது தான் இந்த ஸ்லாக்கியமெல்லாம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாங்கள் பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க, நாங்கள் பரிசுத்த ஜாதி. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. இயேசுவுக்குள்ள நாங்கள் பரிசுத்த ஜாதி. ஆமென். இயேசு எங்களை பார்த்து பரிசுத்த ஜனம்னு சொல்லுகிறார். நான் தப்பு பண்ணாலும் அடுத்த நேரம் உணர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்திடுவார். பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறனால அப்பப்போ சின்ன கோபம் தாபம் எல்லாம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். அப்பப்போ அதை உணர்த்தி அறிக்கை செய்ய வச்சு பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால நாங்கள் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. அவருக்கு சொந்த ஜனம், his own people, எங்க சொந்த ஜனம். அது சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நான் இயேசுவுக்கு சொந்தங்க. எப்படிங்க சொந்தம்? சிலர் கேட்பாங்க, சில பிரபலமான ஆளை சொல்லி நான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்டால், அது அப்படியே அவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க சகோதரி சொல்லி கடைசியில் தூரத்து சொந்தம்பாங்க. என்ன சொந்தம்? தூரத்து சொந்தம். அது கனெக்ட் பண்ணவே முடியாது. அதை பெருமையாக சொல்லுவாங்க, தூரத்து சொந்தம். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனுங்க, சொக்காரங்க. எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா சொக்காரங்க. சித்தப்பா பெரியப்பா அந்த உறவு இருந்தால் சொக்காரங்கன்னு அர்த்தம். ரொம்ப க்ளோஸ் அந்த ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சொந்தம். அதே மாதிரி இது யாருங்க? பிளட் ரிலேஷனுங்க. எங்கள் அண்ணன், இவங்க எங்கள் அக்கா, நாங்கள்லாம் ரத்த சம்பந்தமான உறவுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ரொம்ப க்ளோஸ், ரத்த சம்பந்தமான உறவு. நாங்கள் ஒரே ரத்தங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இயேசுக்கு நமக்குள்ள சொந்தம் எப்படி தெரியுமா? அது ரத்த சம்பந்தமான உறவு. அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறது. அல்லேலூயா. தூரத்து சொந்தம் கிடையாது. இயேசு தான் எனக்கு நெருங்கின சொந்தம். அவருடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை சொந்தமாக்கி இருக்கிறார். ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, ஒரே ரத்தங்க, அதான் துடிக்கிறார் அப்படிம்பாங்க. உங்க மேல கை வச்சா இயேசு சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய ரத்த உறவு, என்னுடைய மகன், என்னுடைய மகள், கை வச்சு பாரு. ஒரு மனிதனே இரத்த சம்பந்தமான உறவில் இருக்கிறவங்களுக்கு ஆக வேகம் கொள்ளும் போது இயேசுடைய இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நம்மை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அவளை ஈஸியாக யாராவது கை வச்சிட முடியுமா? நான் இயேசுவுக்கு இரத்த சம்பந்தமான உறவுங்க. அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அவருடைய ரத்தத்தினால மீட்டு எடுத்திருக்கிறான். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்புன்றதுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நமக்கு நிறைய தெரியல, சத்தியம் தெரியல, வசனம் தெரியல, சாதாரணமாக நினைத்து கொண்டு ஏதோ ரட்சிக்கப்பட்டங்க அப்படின்னு போகிறோம். ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம், அவருக்கு சொந்த ஜனமாய் மாறிவிட்டோம். நமக்காக தேவ தூதர்களை காவலுக்கு வைத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய! அதனால தான் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுவரை இந்த அனுபவம் பெறாமல் இருந்தால் நீங்கள் அதை வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும். ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவம் வேணும், என் பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் வேணும். பக்தியில் இருக்காங்க பிள்ளைகள்னு சொல்லக்கூடாது, ரட்சிக்கப்படணும். குழந்தைய பக்தியில் வளர்க்கணும். ஒரு டீனேஜ் பருவம் வந்தவுடனே ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அவங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதை குறித்து அக்கறை பெற்றோருக்கு இருக்கணும். பக்தியாக இருக்கிறான், பாட்டெலாம் பாடுறான், டான்ஸ் எல்லாம் ஆடுறான். ஆடி என்ன பண்ண? ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு ஆடி பாட்டு பாடி வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. என் பையன் பிரபலமாகிறாரு. அதனால் என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டிருக்கானா? ரட்சிக்கப்படாமல் கூட பாட்டு பாட முடியும். ரட்சிக்கப்படாமல் கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். ரட்சிக்கப்படாமல் கூட நீங்கள் பக்தியாக பாட்டெலாம் பாடி வாட்ஸ்அப்லலாம் போட முடியும், யூடியூப்லலாம் போட முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கியா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கியா? இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் இருக்குதா? அதான் முதல் ஸ்டெப்பு. உங்களை சிலர் இன்னும் அந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை இந்த அனுபவம் எனக்கு வேணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நான் பாவி என்பதை உணர்ந்து
பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, உம்முடைய பிள்ளை என்ற பாக்கியம் எனக்கு வேணும்னு கேளுங்க. உடனே, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உடனே உண்மையாக மனந்திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே அவருடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! நீங்கள் சொல்லலாம், நான் யார் தெரியுமா, யார் என்ன மினிஸ்டர் பையனா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுசுப்பி மினிஸ்டர் பையெல்லாம் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் நிற்கிறாங்க. அதில் ஏமாத்திரம் போகிறான்னு. நான் யார் தெரியுமா? யாருங்க? வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவருடைய பிள்ளைங்க. எங்கள் அப்பா தான் முழு உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய பிள்ளை நான். அல்லேலூயா! முதல்ல இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தை நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். ராஜாவனுடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன். இயேசு சொல்லுவார், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். பரலோகமே சொல்ல, நீ பரலோகத்துக்குரியவள். உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் ராஜ்யம் எங்கே இருக்குது? பரலோகத்தில். நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அதுதான் பூமியில் இனி வரப்போகிறாரு. அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். 1000 வருடம் இயேசு தான் ஆளுகை செய்ய போகிறார். எங்கள் ராஜா வரப்போகிறார், எங்கள் அப்பா வரப்போகிறார். முழு உலகம் அவருடைய கையின்களை தான் இருக்கிறது. அவருக்கு பிள்ளைங்க நான். அந்த அனுபவம் தான் பெருசு. இந்த அனுபவம் இல்லாமல் எனக்கு வியாதி சுகமாச்சு, நோய் போயிட்டு, இது போயிட்டு, அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் சின்ன சின்ன சில்லற ஆசீர்வாதங்கள். மேன்மையான ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம், அதில் உறுதி இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டால், தூக்கத்தில் கேட்டால், நான் இயேசுவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் தைரியமா. ஆமேன்னு சொல்லுங்க. நீ போய் கேட்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. மற்றவங்ககிட்ட, கிறிஸ்தவங்கிட்ட கேளுங்க, ரட்சிப்பு என்னன்னு பெற்றிருக்கீங்களா? இல்லைன்னு அதை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன புக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த புக்கில் இருக்கிறது எது ரட்சிப்பு அல்ல. நீங்கள் அற்புதம் பெற்றதுனால ரட்சிக்கப்பட்ட அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்துட்டுங்க, வியாதி சுகமாயிட்டு, அதனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்ல முடியுமா? இல்லை. அது விசுவாசித்து கேட்டால் யாருக்கு இயேசு அற்புதம் செய்வார். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்பது வேற விஷயம். இப்போ என்ன ஆண்டவர் சுகமாக்கினார்? இருதயம் வீங்கி சாக கடந்தனா மரணப்படுக்கையில் இயேசு என்னை சந்தித்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் சுகமாயிட்டேன். இப்போ நான் எனக்கு அற்புத சுகம் இயேசு தான் கொடுத்தார். உயிரை திரும்ப கொடுத்துட்டாரு, காலை நடக்க வச்சிட்டாரு. 3 வருஷம் பக்தியாக இருக்கேங்க. சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், காணி கொடுக்குறேன், சபையில் போய் கூட்டு பெருக்கிறது, பாய் போடுறது, ஆண்டவர் மேலே அன்புனால சர்ச்சில் போய் வேலையெல்லாம் செய்கிறேன். 3 வருஷம் கழித்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ பக்தியாக இருக்கிற, ரொம்ப பக்தியாக எல்லாம் பண்ணுற, இதனால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது தம்பின்றார். பரலோகத்துக்கு வர முடியாதா? நான் உங்களை நம்புகிறேனே, உங்களை நேசிக்கிறேனே, உங்களை விசுவாசிக்கிறேனே, எனக்கு அற்புதம்லாம் செஞ்சீங்களே, அது உன் மேலே உள்ள அன்பு, என்னுடைய அன்பை வெளிப்படுத்த அற்புதம் செய்கிறேன், இதை வச்சு பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ பரலோகத்துக்கு வரணுமானா ரட்சிக்கப்படணும். நீ ரட்சிக்கப்பட்டாதான் உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அற்புதம் நடந்தவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாது. அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். இதை மறந்துடாதங்க. இதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா. எனக்கு அப்போ தான் பயம் வந்தது. நான் என்ன, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார், எனக்கு அற்புதம்லாம் நடந்துச்சு, அப்போ பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சா வர முடியாதுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கொர்நேலியு ரொம்ப தான தர்மம் பண்ணுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருக்கு மெய்யான ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆனால் பரலோகத்துக்கு அவருடைய ஜெபம் போய் கேட்குது, பரலோகத்துக்கு அவருடைய ஜெப சத்தம் போகுது, தான தர்மெல்லாம் போகுது. ஆண்டவர் பாருங்க, அவனை பார்க்குறார். ஒரு மனிதன் ஜெபிக்கிறான், சின்சியராக ஜெபிக்கிறான், தான தர்மெல்லாம் பண்ணுகிறான், பரலோகத்துக்கு அதெல்லாம் வருகிறாரு. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? தேவதூதத்தில் கேட்டிருப்பார், இல்லை அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஐயோ, அவன் அப்போ தானே பரலோகத்துக்கு வர முடியும், என்ன பண்ணுவது? உடனே பேதருக்கு ஆள் அனுப்பி, தேவதூதன் அனுப்பி, பேதரு அங்கே அனுப்புங்க, அவன் போய் ரட்சிப்பின் செய்தியை சொல்லட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும்னு சொல்லி தேவதூதன் பிரத்யட்சமாக வந்து கொர்நேலியிட்ட பேசுகிறான். தேவதூதனையே பார்க்குறாரு. எதுக்காக? ரட்சிப்பின் செய்தி அவருக்கு சொல்லப்படணும். அதுக்கு பேதர் வந்து சொல்லணும். தேவதூதனை தரிசிக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாம் அறிந்து கொள்ளுங்க.
தேவதூதனை தரிசிக்கிறதுனால பல்லத்து போக முடியாது, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் பல்லத்து போக முடியும். அப்போ நான் சுகம் பெற்றேன், ஏசு ஆசீர்வதித்தார், நீ சாட்சி சொல்லிலாம் பல்லத்து போக முடியாது. இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் சாட்சி சொல்லணும், ஆண்டவருடைய அற்புதம் பெறணும், அதெல்லாம் தேவை. அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவம் கட்டாயம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாத பலர் இங்கே இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இன்னும் இது குறித்து உங்களோடு பேசுகிறார். அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவம் வேணும், என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு நிச்சயத்தை எனக்கு தரணும்னு நீங்கள் கேட்கணும் ஆண்டவரிடத்தில். நான் பாருங்கள், நான் ஆண்டவர் இது பேசின உடனே எனக்கு சமாதானமே போய்விட்டார், சந்தோஷம் போயிட்டு. இந்த ரட்சிக்கப்படணும் ஒரு வாஞ்சை. அப்போ நான் கூட்டத்துக்கு போகிற ஒரு சர்ச்சில் அவங்க நல்ல ஆவிக்குரிய ரட்சிப்பின் அனுபவத்தை அழகாக சொல்லக்கூடியவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், வாலிபர்கள்லாம் சாட்சி சொன்னாங்க, இயேசு என்னோடு பேசினார், என் பாவத்தை மன்னித்தார், எனக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தெல்லாம் தந்தார் என்று. எனக்கு இந்த அனுபவம் இல்லையே. பக்தி தான் இருக்குது, ஜெபெல்லாம் பண்ணுறேன், இயேசு சுகம் கொடுத்தான்னு சொல்கிறேன், இயேசு என்னோடு பேசினார், என் பாவத்தை மன்னிச்சிடான்னு சொல்ல தெரியலையே. அப்போ நான் போய் கேட்டேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு கேட்டேன். அப்போ ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு அவர் அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டார். நான் அதை எடுத்து வாசித்தேன். ரட்சிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாயும் இல்லை. உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் ஆயத்தந்தான். உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குது. உன்னுடைய பாவங்கள் தான் என் முகத்தை உனக்கு மறைக்கிறது. உன் பாவத்தை விட்டு என்னை மனந்திரம் பண்ணுன்னு ஆண்டவர் பேசினார். பாவமா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் குடித்ததில்லை, ஸ்பீடு சிகரெட் பிடிச்சதில்லை, நான் என்ன விபச்சாரமாக பண்ணேன், கொலையாக பண்ணினேன், நான் பக்தியாக தானே இருக்கிறேன், என்ன பாவம் செய்தேன் அப்படின்றது கேள்வி. அப்போ ஆண்டவரிடத்தில் போன போது தான் என் இருதயத்தை திறந்து காண்பித்தான். அவன் இருதயத்துக்குள்ளே பாரு, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது. உன் உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ பாவம் இருக்குது பார்த்தியா? இதுதான் பாவம். பாவம்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது மட்டுமல்ல, உள்ளத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குதில்ல, அதுதான் பாவம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பாவத்தின் படிக்குழிக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் நான் முழங்கால் நின்று, ஆமாண்டவரை இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும், என்னை மகனேன்னு நீங்கள் சொல்லணும், பாவம் மன்னிக்கப்பட்டதை சொல்லணும். நீ சில நாளாக 3-4 நாளாக பெரிய போராட்டம். கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணேன், இன்றைக்கி 2ல் 1 எனக்கு தெரியணும். ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சேன்னு சொல்லணும், இந்த அனுபவம் எனக்கு வேணும், அல்லது நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மொட்டை மாடியில் போய் ஓப்பன் மாடியில் போய் முழங்கால் படிக்கிட்டேன். ராத்திரி 9 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளைன்ற அனுபவம் எனக்கு வேணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும், என்னை மகனே நீங்கள் அழைக்கணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வேணும், அல்லது நான் படுக்க போக மாட்டேன் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தி கொண்டே இருந்தார். சின்ன வயதிலிருந்து செய்த பாவம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதது, அம்மாவை எதிர்த்து பேசினது, அதெல்லாம் ஆண்டவர் காமிக்கிறார். இதெல்லாம் செஞ்சல்ல, ஆமாம் அதெல்லாம் எனக்கு பாவம்னு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. எங்கள் ஊர் இந்த 4 மாவட்டி தானே, இந்த கோடை விடுமுறை வந்துட்ட ஸ்கூல் விடுமுறை, ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 10 மாமரம் இருக்குது. ஆனால் பக்கத்து தோட்டத்தில் போய் மாங்காய் திருடுறது ஒரு பெரிய ஜாலி. அதனால போய் அங்கே போய் மாங்காய் திருடிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு டீமாக அவங்கெல்லாம் வருவாங்க. எங்கள் வீடு மாமரத்தில் வந்து திருடிட்டு வந்துட்டான் பையன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு ஆசைக்கு பறித்து சாப்பிட்றதான் அப்படி சொல்லுவாங்களே தவிர, எங்களை பார்த்து தம்பி அது பாவம், அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாதுன்னு யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. ஏன்னா எங்கள் இந்து மதத்தில் அப்படி ஒரு காரியம் இல்லை. பக்தி இருந்துச்சே தவிர இந்த பாவம் அந்த பாவம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலை. கிறிஸ்தவங்களுக்கு சண்டே கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. சின்ன வயசுலேயே அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, எடுக்கக்கூடாது, பென்சில் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லி தரலையே. எல்லாம் நாங்கள் இதை ஜாலியாக செய்வோம், திருடுறது, அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது, உடைக்கிறது எல்லாம். ஆண்டவர் அதெல்லாம் காமிச்சார். இதெல்லாம் பாவம் செஞ்சிருக்கலாமா, இதெல்லாம் பாவமாக ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. இப்போ நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் பாவம்னே நம்ம நினைக்கலை.
அம்மாவை எதிர்த்து பேசினது, பாட்டியை எதிர்த்து பேசினது, அதெல்லாம் பாவம் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஐயோ, அப்போ நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். ராத்திரி 10 மணி, 11 மணி, 12 மணி ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், பேச மாட்டேங்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பேசணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும். அதிகாலை 1 மணி, 2 மணி, 3 மணி ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். நான் சொல்லிட்டேன், நான் எழும்ப மாட்டேன், போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். அதிகாலை 4 மணி, விடியற்காலை 4 மணிக்கு ஆண்டவர் கூப்பிட்டார், மகனே என்று அழைத்து, உன் பாவத்தை எல்லாம் நான் நீங்க செய்தேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள், ரட்சிக்கப்பட்ட ஒரு நேரம், என் வாழ்க்கையை தலைகளாய் ஆண்டவர் மாற்றின நேரம். 3 வருஷத்துக்கு முன்னால் நான் சுகமாக்கப்பட்டேன். 3 வருஷம் கழித்து நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற ஆண்டவர் என்னை நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பினர். பாவ மன்னிப்பின் சந்தோஷம், அதுவரை செய்த எல்லா பாவமும் ஆண்டவருக்கு மன்னித்து மறந்து விட்டார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, புதிய இருதயம், அதான் ரட்சிப்பின் மகிழ்ச்சி. சரி, நான் பெரிய பாவம் செய்ததுனால ராத்திரியெல்லாம் ஜபம். அதுக்கு நீங்கள் ராத்திரி முழுவதும் ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, நான் பாவி, நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு புது இருதயம் தாங்கின 1 நிமிடம் சின்சியராக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாலே அவர் மன்னித்து விடுவார். அல்லேலூயா. அவர் மன்னித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை உள்ளத்தில் தருவார். ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படி. இதுவே இல்லாட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. எல்கேஜி தாண்டாட்டா யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி போக முடியும்? முதல்ல எங்கே எடுத்த உடனே 10ஆப்புக்கு போட மாட்டாங்க, 5th போட மாட்டாங்க. முதல்ல யூகேஜி வாங்க, கீழே இருந்து தான் வரணும், எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அப்போ முதல் ரட்சிப்பின் அனுபவம், நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேணும் அப்படின்னு கேட்கணும். நான் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒழித்து போயிருந்தேன். பள்ளியாடின்னு ஒரு இடம் இருக்குது, முக்கியமான இடம் கிறிஸ்தவங்களுக்கும். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிஷினரி ஊழியம் செய்கிற இடம். அநேக வருஷத்துக்கு முன்னால் கூட்டம் நடத்த போயிருந்தேன்னா ஒரு வயசான ஐயா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு 83 வயசு ஆகுது. எனக்கு 83 வயசு, வயசான ஒரு ஐயா தான். ஆனால் அவர் சொன்னாங்க, நான் இப்போ தான் 3 வயசு குழந்தை அப்படின்னார். என்னடா அது 83 வயசுன்றாங்க, 3 வயசு குழந்தைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியமாக அவங்கள பார்த்தேன். அவன் சொன்னான், புரியலையே ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம்தான் ஆகுது. நான் ரொம்ப பக்தி உள்ள கிறிஸ்தவனாக தான் இருந்தேன், இந்த சர்ச்சிலே தான் கிடப்பேன். நான் ரொம்ப பக்தியெல்லாம் இருந்துச்சு, ரட்சிப்பை பற்றி யாருமே சொல்லலை. 3 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் என்னை சந்தித்தார். நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆகுது. இப்போ 3 வயசு குழந்தை இயேசுக்குள்ளன்னு சொன்னார். அவருக்கு அந்த அனுபவம் பெற்றுக்கொண்டார் பாருங்கள். அப்போ 80 வயசில் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனை வயசானாலும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெறணும். ஆமென். இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாரோ இருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தான் போகணும்னு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், அது முக்கியம். சரி, இது முதல் அனுபவம். 2வது ஒரு அனுபவம் இருக்கிறது. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதாவது பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது அடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது. என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுடைய பிள்ளை, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எல்கேஜிலே உட்கார்ந்துருப்பீங்களா, 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம், அடுத்த லெவலுக்கு போகணும். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இயேசுவே சொல்லுகிறார், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுவது, பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்கிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு,
இது ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து தருகிற ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்னு விசுவாச அறிக்கையில் நம்ம அறிக்கையிடுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதை பற்றி நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை, வாஞ்சியே இருப்பதில்லை, கேட்பதே இல்லை. வியாதிக்காக சுகத்துக்காக ஜெபிக்கிற அளவு அபிஷேகத்துக்காக சிலர் ஜெபிக்கிறதே இல்லை. அது உன்னதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதை விரும்பி நம்ம கேட்கணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த ஆவினாலே நான் நிரப்பப்படணும், பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கணும் என்கிறத நம்ம வாஞ்சிக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்தா ஆதித்திருச்சபையில் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்பதை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் மேலறையில் கூடியிருந்த 120 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் கூடியிருந்த எல்லார் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை புகழ்ந்து அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 16, 17 வாசிங்க. அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். பாருங்க, சமாரியா பட்டணத்தில் ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அற்புத அடையாளம் நடந்தது, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த பரிசுத்தாவின் நிறைவே பெறவில்லை. இப்போ பேதுரும் யோவானையும் அனுப்புகிறாங்க எருசலேமில் இருந்து. அவங்க போய் பரிசுத்தாவியை பெற்றீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆவியானவரை பற்றி சொல்லி அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு வசனத்தில் பார்க்கிறோம். சமாரியா பட்டணத்தில் அது நடந்தது. எபேசு பட்டணத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்தாவி ஒருவர் உண்டுன்னு கேள்விப்படவே இல்லை. இயேசுவை பற்றி அறிந்தோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், விசுவாசிகள் ஆயிட்டோம். அது சொல்கிறாங்க, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, சீஷராய் மாறின போது பரிசுத்தாவியை பெற்றீங்களா, எங்களுக்கு தெரியாத அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க. பவுல் அவர்களுக்கு பரிசுத்தாவியை பற்றி தெளிவாய் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது என்ன நடக்கிறது? 6வது வசனம் பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்குற எல்லா இடத்திலும் ரட்சிக்கப்பட்டாங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க, ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. இதெல்லாம் யார்? நம்ம பரிசுத்தாவியானவர் அபிஷேகன உடனே அதெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்களுக்கு, அதெல்லாம் பாஸ்டர்மார்களுக்கு, அதெல்லாம் மோகன்லாசஸ் மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஆட்களுக்கு, அதெல்லாம் போதகர்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் உரியது. மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம். இது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அன்றைக்கு 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கி எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். நீ எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு வற்புறுத்தப்பட காரணம் என்ன? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல், நிறைவில்லாமல் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. ஆசை இருக்கும், ஆனால் முடியாது. ஆனால் ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார், நம்மை வெற்றியின் பாதையில் நடத்துவார், ஆண்டவரோடு நெருங்கி வாழ உதவி செய்வார். அதனால இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு அவசியம். அந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும், விரும்பணும், அதை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம்.
இயேசுவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்ததை வேதம் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தாவினாலே தான் கன்னிமரியாளின் கர்ப்பத்திலே அவர் உற்பத்தி ஆனார். ஆனால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனம் வாசித்தால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே வந்து இறங்கினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆவியினாலே நம்ம நிறைந்திருக்கணும். எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய போராட்டம், ஆண்டவருக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், ஜெபிக்கணும்னு எனக்கு வாழ்க்கையெல்லாம் நிறைய மாற்றம். அந்த காலையில் எழும்பி வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே. ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே போராட்டம், பாவ போராட்டம். எதெல்லாம் நான் அறிக்கை செய்து விட்டோன்னா அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறாரு. பரிசுத்தமாக வாழ முடியலை, திணறல். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், போராடுகிறேன், என்னென்னவோ நடக்குது. ஆனால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லை. அப்பப்போ தோல்வி, பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமை. பாவம் செய்வது மனம் திரும்புவது, பாவம் செய்வது மனம் திரும்புவது. இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஆகிவிட்டார். அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு வாலிபனால் பரிசுத்தமான வாழ முடியாது, வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக வாழ முடியாதுன்னு தீர்மானித்தேன். அந்த சமயத்தில் தான் பரிசுத்தாவியானவரை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நான் சென்னையில் இருந்தேன். 74வது வருஷம் 1972 நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த 73, 72, 73 அந்த நாட்களில் ஒருத்தர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா, முழு இரவு ஜபம். முழு இரவு ஜபமா? ராத்திரி முழுதுமாக ஜெபிப்பாங்க. எனக்கு ஆச்சரியம். அப்போ 72 50 வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்து ராத்திரி முழுதுமாக ஜெபிப்பாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தா பெரியார் திடலில், சென்னையில். அதில் யார் பேசுகிறான்னு பார்த்தா டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம், அவங்க பேரெல்லாம் இருந்தது. நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, அதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு டீச்சர் கொண்டு வந்து நோட்டீஸை கொடுத்து, இப்படி ஜெபம் நடக்குது தம்பி, நீங்களும் வர்றதா வாங்கன்னு. எனக்கு இதை பார்க்கணும். ராத்திரியெல்லாம் உட்காந்து என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம இதை சர்ச்சுக்கு போகிறோம், பக்தியாக இருக்கிறோம், பாட்டு பாடும், நம்மளை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா சரி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி சென்னையில் பெரியார் திடலில் நான் போனேன். அங்கே தான் முதல் மேடையில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்த் அவங்களாம் உட்காந்துருக்காங்க. வேதனங்க சாஸ்திரியார் அவங்களாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க. என்னை நோட்டீஸில் பார்த்தேன், அவ்வளோதான். நானும் கூட்டத்தில் உட்காந்துருக்கிறேன். நல்ல பாட்டு நடக்குது, ஜபம் நடத்துகிறாங்க, எல்லாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. நான் பார்த்தேன், என்னடா இது புதுசாக இருக்குது, நம்ம போன சர்ச்சில் இதெல்லாம் பார்த்ததில்லை. பக்தியாக எழும்பி நெல் உட்காரு, எழுந்துரு உட்காரு, இந்த ஜபம் அந்த ஜபம் நீ பண்ணுவாங்க, இதைத்தான் பார்த்துருக்குறோம். இங்கே என்னடா ஆவியில் நிரம்பி ஜெபிங்கன்னு அந்நிய பாஷை, ஏதோ பாஷை பேசுகிறாங்க, சத்தம் போடுறாங்க, கையெல்லாம் தட்டுறாங்க. இன்னி நான் அந்த முழுரவு ஜபம் முழுசும் நான் ஜபமே பண்ணலை. எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படிலாம் அவனை இருக்குதா கிறிஸ்தவத்தில் தெரியாது எனக்கு. அப்போ அவங்க தான் பரிசுத்த ஆவியானவர், அதை பற்றிலாம் பிரதர் பேசினாங்க. செய்தி கொடுக்கும்போது பிரதர் ஜீவானந்தா அவங்கெல்லாம் இதை பற்றி பேசினா, இப்போ எனக்கு ஆசை வந்துட்டு, இந்த மாதிரி ஜபம்லாம் நடக்குது, ஆவியில் நிரம்பிலாம் ஜெபிக்கிறாங்க, இது அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இது ஆவியானவர்னு சொல்கிறாங்க, நமக்கு இதை பற்றி யாருமே சொல்லலையேன்னு சொல்லி மாதம் போயிடுவேன் நான். ஏன்னா அங்கே தான் அதை பற்றி தெளிவாக சொல்லி ஜபத்தில் நடத்துகிறாங்கன்னு. எனக்குள்ள ஆசை, எனக்கு இந்த வல்லமை வேணும். பரிசுத்த ஆவி பெற்றாதான் பரிசுத்தமாக வாழ முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், இயேசுக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டதுனால நான் இயேசுக்கு பிரியமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 72 வருஷம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 72 73 கடந்துட்டு எங்கே கொண்டுட்டு போனாலும் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ண, ஆண்டவர் என்ன நிரப்பணும், அப்படி தான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். 74வது வருஷம் தஞ்சாவூரில் பிளஸ்ஸோ அப்படின்னு கேம்பு 3 நாள் முகாம் நடைபெற்றது. பொங்கல் விடுமுறை நாட்களில். அப்பொழுது இப்போ பிஒய்எம்னு இருக்குல்ல, அப்போ ஃபிஜிமான்னு சொல்லுவாங்க, அது FGOMA. அதில் 3 நாள் கேம்ப் நடத்துவாங்க. ஸ்டான்லி அண்ணன், லயனல் அண்ணன் அவங்கெல்லாம் மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ SIK ஃப்ரான்சிஸ் அண்ணனும் அந்த டீமில் உண்டு.
அப்போ அதுங்களெல்லாம் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டு எல்லோரும் போகிறாங்க. என்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் எல்லாம் ஆவியில் நிரம்பி செபிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆசை, அபிஷேகம் பெறணும், எனக்கு இந்த வல்லமை வேணும், இவங்கள மாதிரி நானும் ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டான்லி என்ன ஒரு புக் எழுதியிருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி. சின்ன புஸ்தகம்தான் அது. நாளைக்கு உங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கப்படும். நீங்கள் அபிஷேகம் பெறவங்க ஆயத்தமாக வரணும், வாஞ்ச உள்ளவங்க சொல்லியிருந்தாங்களா. ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. இதே மாதிரி பந்தல் தான், பந்தல் வெறும் மண் தர. நாங்கள் பெட்ஷீட் கொண்டு போனோம், தலையணி கொண்டு போனோம், அதாவது காற்றடைச்சி ஊதுற தலையணி இருக்குல்ல, அதுதான் வச்சுருப்போம். போய் மண் தரையில், எங்களுக்கு மண் தரையில் இங்கே தான் தங்கி கொள்ளுங்கன்னுவாங்க. ஒரு பெட்ஷீட்டை விரித்து அந்த காற்று உள்ள அந்த தலையணியில் ஊதி தலைக்கு வச்சு படுத்துக்கிறது. ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. அந்த புஸ்தகத்தை 3-4 முறை திரும்ப 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 வாசித்துட்டேன். அபிஷேகம் பெறணும், ஆவியில் நிரப்பப்படணும், இது ஆண்டவர் கொடுக்குற பெரிய பொக்கிஷன்னு சொல்லி. விடியற் காலம் எல்லாருக்கும் முன்னால் குளிரும், ஜனவரி மாதம் 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிச்சு போய் குளிரில் குளித்து புறப்பட்டு கூட்டம் 9 மணினா 7 மணிக்கெல்லாம் பந்தலில் உட்காந்துட்டேன். அபிஷேகம் பெறணும், ஆவியானவர் குறித்த தாகம், ஒரு வாஞ்சை, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நான் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற தாகத்தோட. லைனல் அண்ணன் தான் செய்தி கொடுத்தாங்க. லைனல் அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு, அவங்க தான் அன்றைக்கி தேவ செய்தி ஆவியானவர் குறித்து பேசி, இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, ஆண்டவருக்கு மேலே ஊற்ற போகிறாரு அப்படின்னு ஜெபிச்சாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவ்வளோதான். ஆவியினால் நிரப்பப்பட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. கூட்டெல்லாம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் கழித்து தான் நினைவே வந்துச்சு. நான் அப்பொழுது அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதிச்சிருக்கேன். லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு, ஒரு பெரிய அபிஷேகம். அதுலேருந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அபிஷேகத்தில் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கட்டாயம். ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், அது ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட அனுபவம். 3வது ஒன்று இருக்கிறது, பரிசுத்தாவின் வரங்கள். ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தையும் விரும்புங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள். இது விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜில் படிக்கலாம், யூனிவர்சிட்டியில் ஏதோ படிக்கலாம், வேலை செய்யலாம், ஐடியில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வியாபாரியாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர், யாராக இருந்தாலும் ஞான வரங்களை விரும்புங்கள். வரம் ஊழியர் முழு நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு உரியது. நீங்களும் வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஞான வரங்களை விரும்புங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12:1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8-10 வசனத்தில் ஆவிக்குரிய 9 வரம், பரிசுத்தாவினர் கொடுக்கிற 9 வரம் எழுதப்பட்டிருக்கிறது. அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், 9 வரம். இந்த வரம் யாருக்கு? முழு நேர ஊழியக்காரர்களுக்குன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் உரியது. ஆண்டவர் உங்களுக்கும் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், உங்களுக்கு உரியது. இந்த ஆசீர்வாதத்தை தெரியாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் வெறும் வியாதி சுகத்துக்காகவே ஜெபித்து 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 உலக காரியத்துக்காகவே நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பகுதி இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதை அறிந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். எதுக்கு இந்த வரம்? எனக்கு நான் ஊழியமாக செய்கிறேன், பிரசங்கமாக பண்ணுறேன் அப்படி நினைக்கிறோம்ல. ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாய் இருப்பதற்கு, உறுதியாய் இருப்பதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு அருளும்படி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமா இருக்க மாட்டேங்கிறீங்க. 4 நாள் ஜெபிக்கிறீங்க, 4 நாள் சோர்ந்து போறீங்க, 4 நாள் நல்லா ஊழியம் செய்றீங்க, 5 நாள் படுத்துறீங்க, ஒரு நாள் நல்லா இருக்கிறீங்க, அடுத்த நாள் பின்வாங்கி போயிடுறீங்க. ஸ்திரமா இருக்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமா ஜெபிக்க முடியல, ஊழியத்தில் முன்னேற முடியல. நீங்க அடிக்கடி பின்வாங்கிடுறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லை. அந்த பலனை, ஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வரங்கள் அவசியம். அதனால ஆண்டவர் உங்களுக்கு சில வரங்களை தரும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி வாழன்றதற்கு இந்த வரங்கள் அவசியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாயிருக்க இந்த வரம் அவசியம். ஆண்டவரே கொடுக்க விரும்புகிறார். நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியலை, அதை பற்றி சிந்தையே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இவ்வளவு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ வரங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ எழுந்து நில்லுங்க எல்லாரும். உங்களில் சிலருக்குள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். மகனே, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அந்த நிச்சயம் உனக்கு இருக்கணும். எனக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குது. இயேசு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த நிச்சயம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இல்லை சிலருக்கு. ஆமாம், எனக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல தெரியல, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லவே பயப்படுகிறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்குதான்னு தெரியல. அந்த அனுபவத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த முதல் அனுபவம், இதை பெற்றுக்கொள்ளாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியாது. அப்போ முதல் படி ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்பட்டுட்டாலே மற்ற எல்லா ஆசீர்வாதமும் கூட வரும். அப்போ அந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் இதுவரை பெற்றுக்கொள்ளலை, இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது ரட்சிக்கப்பட்ட அனுபவன்றது எவ்வளோ மேன்மையான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் உடையவனாக இருக்கணும். அந்த அனுபவம் எனக்கு வேணும். வெறும் பெருமையாக நாங்கள் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, இத்தனை தலைமுறை கிறிஸ்தவங்க அப்படிலாம் சொல்லி பரலோகத்தை போக முடியாது. 4 தலைமுறை கிறிஸ்தவங்க பரலோகத்தில் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க விட்டுருவாங்களா? பரலோகத்துக்கு போக முடியாது. நாங்கள் சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, அது பெருமையாக பேரெலாம் எழுதி வச்சிங்கல்ல, ஆமாம், பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ எப்படி தான் போகிறது? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் போகலாம். அதுதான் வசனம் சொல்லுகிறார். அதனால் இது ரொம்ப முக்கியமான அனுபவம். அதில் உறுதியாக இருக்கணும் நீங்கள். அப்புறம் அதில் ரொம்ப திட்டமாக தெரியணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷன்றது உள்ளத்தில் வந்துடணும். இப்போது அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இன்னும் எனக்குள்ள இந்த ரட்சிப்பின் அந்த நிச்சயம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வேணும். எனக்குள்ள திட்டமாக நான் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் வேணும். நான் என்ன இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னித்து எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் எனக்கு இந்த அனுபவம் வேணும். ஆண்டவரே, எனக்கு சுகம் கிடைச்சாலும் சுகம் கிடைக்காட்டாலும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் தந்தாலும் தராட்டாலும், நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்கிற அனுபவம் எனக்கு வேணும். நான் இயேசுவின் பிள்ளை தான், நான் அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி. எங்கள் அப்பா இயேசுன்னு நான் தைரியமாக சொல்லணும். எனக்கு எங்கள் அப்பா இயேசு தான், அவர் தான், அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவிட்டாரு, என் பேரை எழுதி வச்சிருக்கிறார் பரலோகத்தில், அப்படி நான் சொல்லணும். இந்த அனுபவம் எனக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கையிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவர் பாவத்தை உணர்த்தின அறிக்கையிடுங்க. சின்ன வயதில் செய்த பாவம், வாலிப வயதில் செய்த பாவம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பாவம், மற்றவர்களை காயப்படுத்தின ஒரு பாவம், மற்றவருடைய பொருளை திருடி கொண்ட பாவம், இப்படி ஏதோ ஒரு பாவத்தை ஆண்டவர் உணர்த்தினா அறிக்கையிடுங்க. ஆண்டவரே மன்னியும், இந்த பாவத்தை செய்துட்ட மன்னியும். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் பெருமையை மன்னியும், என் கோபத்தை மன்னியும், என் எரிச்சலை மன்னியும், என் கீழ்ப்படியாமையை மன்னியும். இயேசுவே, நான் அறிக்கையிடுகிறேன், உங்கள் இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்க. எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும்.
நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் எனக்கு தகப்பனாக இருக்கணும். இயேசுவே, நீங்கள் தான் எனக்கு வேணும். என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க. இயேசுவே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும். எனக்கு வேணப்பா, எனக்கு வேணப்பா. இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, இந்த அனுபவத்தை எனக்கு தாரும். அப்படியே இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, என் இருதயத்தில் வாரும். என் உள்ளத்தில் நீர் வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். எல்லா பாவத்தை மன்னிச்சிருங்க. உங்கள் இரத்தத்தினால கழுவுங்க. என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, அந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்க. என்னை கழுவுங்க. இந்த பாவம் என்னை விட்டு ஒளியட்டும். சாபம் என்னை விட்டு ஒளியட்டும். உங்கள் ரத்தத்தினால விடுதலை கொடுங்க. ரத்தத்தினால எனக்கு விடுதலை கொடுங்க. என் இருதயத்தை மாற்றுங்க. என் சுபாவத்தை மாற்றுங்க. இன்றையிலிருந்து நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். இயேசுவின் பிள்ளையா இருக்கணும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ரட்சியும். இயேசுவே கழுவும். இயேசுவே சுத்திகரியும். இயேசுவே ரட்சியும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவுகிறாரு. இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்துக்குள் கடந்து வருகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறாரு. இரத்தம் உங்களை கழுவுகிறாரு. இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறாரு. இப்போ அந்த பாவத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறாரு. சிலருக்குள்ள அசுத்த ஆவி, இச்சையின் ஆவி, பெருமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, பாவத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறாரு. விலகுகிறாரு. அது ஓடுகிறாரு. நீங்க ஒப்பு கொடுக்க விடுதலை, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி விலகுகிறாரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறாரு. ரத்தம் சுத்திகரிக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கவனிங்க, என்ன பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது நம்முடைய கிரியையினாலே வருகிறது அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம பாவத்தை அறிக்கை செய்த உடனே ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே வருகிறார். நமக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். என் பிள்ளைங்க உண்மையாக மனம் திரும்புகிறாங்கன்னு சொல்லி அவருடைய கிருபையின்படி நம்மை மன்னித்து விடுகிறார். அதை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தோட ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்த உடனே என்ன நடந்தது? இயேசுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் அறிக்கை செய்த உடனே மன்னிச்சிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறன்னு சொன்ன உடனே உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் பாவத்தை மன்னித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு புது இருதயத்தை தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவனுடைய பிள்ளை, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது நான் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி, இப்பொழுது நான் இயேசுவுக்கு சொந்தம். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, தைரியமா சொல்லுங்க. இப்பொழுது நான் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். இப்பொழுது நான் இயேசுவுக்கு சொந்தம். சாத்தானே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பிசாசே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் இயேசுவனுடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, இதான் ரட்சிப்பு. நீங்கள் எவரும் பயப்படாதுங்க, அதுக்கு வேறு என்னென்னோ செய்யணும் அப்படிலாம் கிடையாது. உண்மையாக நம்ம பாவத்தை உணர்ந்து இயேசுகிட்ட வந்து, இயேசுவே
என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு ஒரு நிமிடம் சின்சியராக ஜெபிச்சாலே அவர் மன்னித்து அந்த சந்தோஷத்தை தருவார். என்னால் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து முடிச்சிட்டார். இப்போ அவங்க பாவம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டார் ஆண்டவர். கடலின் ஆழத்தில் போட்டுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கவனிங்க, இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் விளையாடி கொண்டு இருந்தாள். அவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி பாத்திரம் தொட்டி வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப நேசிப்பாங்க. இந்த பிள்ளை விளையாடும் போது கை தட்டி அந்த கண்ணாடி பாத்திரம் விழுந்து உடைந்து விட்டது. இவ பார்த்து அம்மா கோவப்படுவாங்களே, கண்ணாடி பாத்திரத்தை உடைச்சிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, அம்மாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க, கோவப்படுவாங்களேன்னு சொல்லி மறைச்சிடலாம், தெரியாது அப்படின்னு நம்ம போயிடலான்னு நினச்சா. அடுத்தது இல்லை, அம்மாக்கிட்ட சொல்லிடுவோம், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட போனான். கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் இந்த பாத்திரத்தை உடைச்சிட்டேன், கைப்பட்டு தெரியாமல் உடைஞ்சிட்டம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். உடனே தாய் என்ன சொல்லுவாங்க, அப்படியோ அப்படின்னு அடிப்பாங்களா? அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்ட உடனே தாயை அணைத்து கொண்டாங்க. அம்மா மன்னிச்சிட்டேன், இனிமேல் ஜாக்கிரதையாக விளையாடு, ஓகே, நீ மறைக்கலைல்ல, நீ மறைக்காமல் ஒத்துக்கிட்டல, அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அணைத்து கொண்டாங்க. தாய் சொன்னாங்க, அதை கூட என்கிட்ட கூட உடஞ்ச பாத்திரத்தை வாங்கிட்டாங்க. தாய் அந்த உடஞ்ச கண்ணாடி பாத்திரத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னால் குப்பை தொட்டி இருந்தது, அதில் போட்டுட்டாங்க. 2 நாள் கழிச்சது. இந்த சிறு பெண் வெளியில் விளையாடிக்கிட்டே இருந்தாளா, விளையாடும்போது குப்பை தொட்டிகளை பார்த்தா 2 நாளைக்கு முன்னால் அவள் உடைச்ச கண்ணாடி பாத்திரம் உள்ளே இருக்குது. இதைத்தானே நான் உடைச்சேன், 2 நாளைக்கு முன்னால் உடைச்சேனே, தப்பு பண்ணிட்டேனே. அந்த கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, உடஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப தாக்கிட்ட வந்த அம்மா, அந்த கண்ணாடி பாத்திரத்தை 2 நாளைக்கு முன்னால் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன தாய்க்கு எப்படி இருக்கும்? நான் தான் 2 நாளைக்கு முன்னால் அதை மன்னிச்சு நான் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன், அதை ஏன் திரும்ப எடுத்துகிட்டு வந்தேன்? இதே மாதிரி தான் நீங்கள் இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். அல்லேலூயா. திரும்ப அந்த பாவத்தை கொண்டு வராத, திரும்ப அந்த பாவத்தை கொண்டு வர. நான் தான் மன்னிச்சிட்டேன்ல, அதை கடலில் போட்டுட்டேன்ல, நீ அதை தோண்டி எடுக்கிற. ஆண்டவரே, நான் 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாவம் செஞ்சேன், 5 வருஷத்துக்கு இந்த பாவம் செய்கிறேன், அதெல்லாம் நீ தோண்டி எடுக்காத, அதெல்லாம் நான் மன்னிச்சு மறந்துட்டேன். சாத்தான் சில சமயத்தில் அதை ஞாபகப்படுத்தி, நீ முன்னால் இந்த பாவம் செய்தல்ல, அந்த பாவம் செய்தல்ல, இப்போ நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, நீ பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டான்னு பிசாசு அவிசுவாசத்தை உண்டாக்குவான். நீங்கள் என்ன சொல்லணும்? பிசாசு அப்பாலே போ, என் பாவத்தெல்லாம் இயேசு கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார், என் பாவத்தெல்லாம் மன்னித்து மறந்து விட்டார், இனிமேல் இந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம். நான் இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, கடலின் ஆழத்தில் போட்டுட்டார், இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பப்போ கோபம் வருதில்ல, திடீர்னு கோபம் வந்துடுது, மனைவிகிட்ட கோவப்படுறோம், பிள்ளைகிட்ட கோவப்படுறோம், திடீர்னு ஒரு தப்பு நடந்துருது, திடீர்னு ஒரு கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது. அப்போ நின்று ரட்சிக்கப்பட்டிருக்கன்ற கோவப்படுற அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சா, நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம். ஆனால் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் வாழுகிறோம், பாவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். இதிலிருந்து முழுமையான விடுதலை என்னைக்கு கிடைக்கும்னா, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசுனுடைய வருகையில் இந்த உலகத்தை விட்டு நம்ம எடுத்துக்கொள்ள பிறகுதான் முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அது வரைக்கும் பாவ போராட்டம் இருக்கும். இந்த பாவ போராட்டம் நடக்கிறதுனால தான் அனுதினமும் நம்ம வேதம் வாசித்து ஜெபிக்கணும். அனுதினமும் ஆண்டவர்கிட்ட போய், இன்றைக்கு நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேன்னா, ஆண்டவர் ஏதாவது உணர்த்தினா அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். நீ என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இப்படி கோவப்படலாமா, நீ என் பிள்ளை இப்படிலாம் நடக்கலாமான்னு சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அன்றன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அன்றன்றைக்கு உள்ள குறைகளை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். அதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம். ஒயிட் ஷர்ட் அழுக்காயிட்டு, அழுக்கான உடனே பார்த்துட்டு, இது அழுக்காய் போச்சுன்னு குப்பை தொட்டில் போடுவோமா? என்ன செய்வோம்? நல்லா துவைச்சி மறுபடியும் போடுவோம்ல. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்,
அவருடைய ரத்தம் கழுவி இருக்கிறது. அப்பப்போ சின்ன சின்ன பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறனால சில சோதனையில் வீழ்ந்துடுறேன், திடீர்னு கோவம் வந்துடுது. அதனால் அன்னன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் அதில் வளர 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 இந்த பாவெல்லாம் விலகி நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய பரிசுத்தம் பெருகி கொண்டே இருக்கும். அதுக்கு தான் ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆண்டவரோடு இருப்பார். அப்போ நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகும். அப்போ அன்னைய ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்க ஜெபிக்கிறார். நாங்கள் 50 வருஷமாக பிரசங்கியாராக இருக்கிறேன். 50 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. இன்றைக்கும் அதிகாலையில் எளிமையாக முதல்ல எனக்காகத்தான் ஜெபிப்பேன். எனக்காக வேதம் வாசித்து என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இந்த நாள் முழுவதும் என்னை பரிசுத்தத்தில் காத்து கொள்ளுங்க, இன்னும் நான் ஏதாவது தப்பு செய்திருந்தால் என்னை உணர்த்துங்க. அனுதினமும் பரிசுத்தப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் ஒரு கோவம் வந்த உடனே ரட்சிப்பெல்லாம் போயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதன் ஆண்டவரிடத்தில் உடனே அறிக்கையிட்டு தான் மன்னிச்சிருவார். ஆனால் பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. இந்த பக்கம் பாவம் செய்துக்கிட்டே நான் இருப்பேன், இந்த பக்கம் அவர் கிருபை தாங்கிக்கிட்டே இருக்க. அப்படி கிடையாது. பாவம் செய்யாமல் பாதுகாப்பதான் கிருபை. ஆண்டவரை இந்த கோபம் கூட எனக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி கூட நான் இருக்கக்கூடாது, இந்த பெருமை கூட இருக்கக்கூடாது, எனக்கு கிருபை தாங்கன்னா ஆண்டவர் கிருபையினால நம்மை பரிசுத்தமாக்குவார். அதுக்கு தினம் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? முன்னால் வந்து ஒப்பு கொடுத்தீங்கல்ல, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு விட்டது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசுடைய சீஷர்கள் இயேசுகிட்ட திரும்பி வந்தாங்க. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்த, பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்கன்னு சொன்னபோது பிசாசை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். இயேசுவே, நாங்கள் பிசாசை துரத்தினா ஓடுது, வியாதியஸ்தர் சுகமாகறாங்க. இயேசு சொன்னார், இதுக்காக சந்தோஷப்படாதங்க. பிசாசு போகுது, வியாதி சுகமாகுதுன்னு சந்தோஷப்படாதங்க. உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போது முக்கியமான ஆசீர்வாதம் என்னது? என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சென்னையில் இருந்தேன். அப்போ ஒரு சகோதரர் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு ஐயா வந்து ஒரு சாட்சி சொன்னார். ஆறுமுகமுடைய பேர் பயங்கரமான துன்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாராம். ரட்சிக்கப்பட்டவருக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள். ஆண்டவரே, நீங்கள் என்னை ரட்சித்துட்டீங்க, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்குது, ஆனால் எனக்கு தெரியணும், நான் அதை பார்க்கணும். ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா என்னை காட்டுங்க, அப்போ தான் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும்னு ரொம்ப நாள் சின்ன குழந்தை மாதிரி ஜெபிச்சாரா. ஆண்டவர் ஒரு நாள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாராம். அவர் சொன்னார் வந்து, அப்படியே ஒரு பிரம்மாண்டமான புஸ்தகம் கோல்டன் கலரில் இருக்குது. உலகத்தில் அது மாதிரி புஸ்தகத்தை பார்க்க முடியாது. ஒரு தேவதூதன் அப்படியே புரட்டுறான், அந்த ஜீவ புஸ்தகத்தை புரட்டுகிறான். புரட்டி அங்கே பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறான். அதில் கை வைத்து காமிச்சா இவர் பேர் அங்கே எழுதியிருக்குது, கோல்டன் கலரில் எழுதியிருக்கிறான். ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். என்ன சந்தோஷம் அவருக்கு. அவர் வந்து உறுதியாக சொன்னார், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க, இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம்னு. இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு மரிச்சாலும் பரலோகத்துக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு இயேசு வந்தாலும் மோட்சத்தில் இயேசுவோடு இருப்போம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டார். அல்லேலூயா. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.